ஆயராகவும் சீரும் சிறப்புமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மண்ணின் ஆயர் அவர்களை கரவொலி எழுப்பி இந்த வேலை அவர்களையும் அன்போடும் பாசத்தோடும் கரவொலி எழுப்பி வரவேற்போம். நமக்கெல்லாம் சொந்தக்காரர் போன்று இந்த திருப்பலியை நம்மோடு இணைந்து மிகச் சிறப்பாக உறவோடு வாழக்கூடிய முதல் வாசகம் இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 14 மற்றும் 15. நீயும் உன் புதல்வர் புதல்வியரும் உன் அடிமைகளும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதோ நமது பங்கு பாதுகாவலர் புனித சபையாருடைய விழாவை கொண்டாட நம் அனைவரும் ஒரே குடும்பமாக குழுமி வந்திருக்கின்றோம். நாம் பல இடங்களில் வாழ்ந்தாலும் பல பணிகள் பல வேலைகள் செய்தாலும் சபையாரை கும்பிட வேண்டும், சபையாரிடம் வேண்ட வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, கடந்த ஆண்டு நாம் வந்து வேண்டி சென்ற பல வேண்டுதல்களுக்கு நன்றி கூறவும் வந்திருக்கின்றோம். இந்த வேளையில் உங்கள் அனைவரையும் திருவிழாவிற்கு வரவேற்கின்ற அதே வேளையிலே உங்கள் அனைவருக்கும் எனது திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டும் என்று புனித சபையார் வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல் ஆட்சியாளரான என் இறைவா, நாட்டை ஆட்சி செய்யும் அரசியல் தலைவர்கள் அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நமக்கு நிலைவாழ்வு அளிப்பவர், இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம்.
வழங்குவார்.